எங்கடா போயிட்டு வரீங்க? அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோன்னு உங்களுக்கே தெரியுமே. கருத்து சுதந்திரத்துக்கு வழி விடணும்டா. கேள்விகள் கேட்க விடணும். கேள்வி கேட்டு அது பதில் சொன்னாதான் ஞானம் பிறக்கும். போனீங்க? மீனாக்கு வயிறு வலின்னு சொன்னாப்பா, அதான் போயிட்டு வந்தோம். நீ இருந்துக்க, இனிமே என் கூட வராத. ஏன் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டி அதான் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன மறைக்க போறாங்க? இவரு இந்த தடயவில் நிபுணர் ஒருத்தர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த கையை பிடிச்சா வைப்ரேஷன்ல கண்டுபிடிச்சாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவ கர்ப்பமா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். ஏங்க அப்படியெல்லாம் அவங்க இப்போ ஒண்ணும் குழந்தை பெத்துக்க வேண்டாம். நான் எடுத்துக்க முடியுமா? அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். ஆமாண்டா, இந்த வீட்டுக்கு வரப்போற முதல் வாரிசு மனோஜுக்கு பிறக்க போற குழந்தையாதான் இருக்கணும். நான் சொல்றேன், இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு இருக்கா, அதாவது எதுக்கு தேவலாம் முழு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி இது நான்சென்ஸா இருக்கு? எப்ப குழந்தை பெத்துக்கணும்ங்கிறது அவங்க இஷ்டம். இருக்கானுங்க பாரு, போட்டு உசுர வாங்குறே திரியானுங்க. சத்த பயலுல நார பயலுலா புடிச்சவனே புடிச்சு. இவங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. உனக்கு குழந்தை பிறந்தா கூட நான் ஒத்துப்பேன். பட்டு பட்டு பேசுங்கடா, வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்கமா கேட்டுருவேன்டா அப்புறமேலு. ஆனா பூ கட்டுறவளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டுக்கு முத வாரிசா ஆக கூடாது. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. கையில அடிபட்டுருச்சு. வேற நல்லா இருக்கு. கால்ல இன்ஜுரி ஆயிருச்சு. சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. ஆண்டி உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இந்த நாயதான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். இப்ப நல்லதுக்கு தான் சொல்றேன். நாங்க குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொல்றதா உங்க நல்லதாம்மா? ஏன் நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. ஏன் விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு எங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. இவங்க என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்காங்க? போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், முதல்ல குழந்தை பெற்றுக்கணுமா? ஏன் அவன மாதிரி ஒரு ஃப்ராடு தான் இந்த வீட்டுக்கு முத வாரிசா வேணுமா உங்களுக்கு? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? போதே பாரபட்சம் பார்த்தேன். அடுத்து வர்ற தலைமுறைக்கு புத்தி காட்ட பாக்குறியா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. சந்தோஷம். அவ குழந்தைய பெற்று கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? டேய், அறிவு இருக்கடா உனக்கு? சோறுதானே திங்கிறா? டேய், சோறுதானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடவன் உடம்பு வளர்த்திருக்கிய, உனக்கு இது இல்ல. சாதாரணமா ஒரு இன்ஜின் டிரைவர் தான். அப்புறம் ஏன் என்கிட்ட குடும்பம் நிறைஞ்சு 3 குழந்தைகளை பெத்துக்கிட்ட? சரி, விருப்பம் இருந்தா இரு. வெளிய போறாங்களா? என்னப்பா உனக்கு? வெளிய குழந்தையும் இந்த வீட்டோட வாரிசு தான். டேய், அவங்க என்னையே அவங்க வாரிசா பார்த்தது இல்லடா. எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் குடிக்கவே இல்ல. ஆனா என்ன மாதிரியே புள்ளையும் அம்மாக்கு வேண்டாத புள்ளதான் போல. ஏன்னா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? என் கதிதான் பிள்ளைக்கு வரும் எனக்கு போதும். பொய் வாழ்வா வலியே தீர்வா. முன்னாடி இவங்க ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனோஜுக்கு வயசாயிடுச்சு நினைக்க மாட்டாங்க. நான் எடுத்துக்க முடியுமா? அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சார். இந்த மாதிரி கேவலமா எந்த அம்மாவும் உலகத்துல யோசிக்கவே மாட்டாங்க. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், முதல்ல கல்யாணம் நடக்கட்டுங்க. அவன் வாரிசு முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றதுதான் முறையா இருக்கும். சொல்லியா முதல்ல அவனுக்கு. அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. தான் கேட்காம இருக்கேன். பேசல. மீனா மேல இருக்கிற பொறாம அது அகோரமா வெளியே வருது. நீ சொல்றது கேளு. என்ன பேர் சொல்றத கேளு. ரொம்ப அப்படி பொறாமல தெரியாம கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க என்னைக்கு அறிவோட பேசியிருக்காங்க? உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கணும்னு சொல்ல அவங்க யாரு? இவன் போடுற 3 வேளை சோத்துக்கு கூத்தாட வேண்டியதா இருக்கு, கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஹே ஹஸ்பண்ட், ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி மாலையோட விட்டு வச்சிருக்காங்க. எங்க சந்தோஷப்படுங்க, பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நின்னுட்டு இருக்கீங்க. என்னடா சொல்ற? நான் சொன்னல பணத்தை ரெடி பண்ணிடுவேன்னு. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இது விலை என்ன தெரியுமா? 40,000 ரூபாய். முதல்ல எங்க திருநீங்க? இத பாருங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீமா. டைவர்ஸ் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீ திறமைசாலின்னு காட்டிட்ட. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க.
இதுல எனக்கு பில்டப் டேய் தெரியும். நான் நினைச்ச 5 லட்சம் இல்ல 5 கோடியை கூட சொடக்க போற நேரத்துல ரெடி பண்ணிடுவேன். என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கோடி ரூபாய்க்கு நான் வந்து பானிபூரி வாங்கி கொடுத்துருப்பேன்டா. பாலுக்கு ஷேர் 4 ரூபாய் தரணும், அதுவே நீ தர மாட்டேன். முன்னாடியே ஃபைனான்சியரும் வந்துருவாங்க. அதை கட்டுறதுக்கு நாங்க பின்னாடியே ஓடணும். ஏய் என்ன குத்தி காட்டுறியா நீ? மரியாதை நாளைக்கு. இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையெல்லாம் சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. ஒரு பணக்கார பொண்ணா ஒரு அழகான பொண்ணா பார்த்து உன் தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. பணக்கார பொண்ணுனா எப்படி ஆண்டி? ரோஹிணி மாதிரியா? இல்லம்மா இந்த வீட்டு கடனை கட்டுறக்காக காசு கேட்டப்போ இல்லன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி 2-3 நாள் 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து நிக்கிறான்? மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறதே அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ டேய் உங்க எல்லாருக்கும் என் மேல பொறாமடா. ஏன் என்னால இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதா? சார் என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவார். ஆனா அதே இடத்துல தான் இருப்ப. ஆனா நான் படிச்சவன். என்னைக்குமே நான் ஒரு பிசினஸ்மேன். இதுதான் கெட்ட வார்த்தை. இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. பேசிட்டியே. நீ எப்பவுமே ஒரு குடிகாரன் தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. முதல்ல நீங்க 2 பேரும் என் புள்ள முன்னாடி நின்னு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவங்க. சார் எங்க ஐஜி யாரையாச்சும் அனுப்பிடுவா சார்? ஐடியா இருக்கு. சென்னை லெவலுக்கு உங்க அனுப்பலாம். ஓகேவா சார்? ஓகே தான். ஓகேவா சார்? பரவாயில்ல ஓகேவா சார்? பரவாயில்ல. நீ இந்த வீட்ல சமையல் வேலை மட்டும் பார்த்தா போதும். இந்த அறிவுரையெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே. அட்வைஸா பண்றான் டார்ச்சர் பண்றான். வேலையை மட்டும் பார்க்க அவங்க ஒண்ணும் இங்க ஒர்க்கர் இல்ல. இந்த வீட்ல அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றேன்ல. நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டா உண்மையிலே எல்லாமே முடிஞ்சுதா? இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்தி சிட்டி கலெக்ட் சொன்னல.